கொழும்பு பாடசாலை மாணவி அம்சிகா அவர்களுடைய மரணத்திற்கு நீதி கூறி கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற அந்த மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு தற்போது அந்த மாணவிக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் விதமான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விடயம். அந்த போராட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லலாம். இலங்கையில் பாராளுமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்குது. அதை நீங்க எல்லாம் அறிந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுல ஆளுங்கட்சியிட தலையீடு இருக்கப்பட்டதா சொல்லப்பட்டு வருது. அதே போன்று போலீசாராலையும் துரிதமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முக்கியமாக போலீஸ் விசாரணையிலிருந்து ஒரு முக்கியமான விடயம் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்குது. அதே போன்று இதுல சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள், அதாவது அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் இது தொடர்பான கருத்துக்களை தாமாவே முன்வந்து கூறியிருக்கணும். அவர்களுடைய கருத்துக்களில் இருந்து முக்கியமான விடயம் ஒன்று வெளிவந்திருக்குது. அதே போன்று முக்கியமான அமைப்புகளும் இதுல இருந்து வெளியே வந்திருக்குது. இதுல நிறைய அமைப்புகளும் இதுக்கு உள்ளடங்கி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. இந்த விசாரணையில் என்னென்ன பதிவேற்றங்கள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லித்தான் இந்த காணொலியை முழுமையாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக இந்த காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எங்களுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த விசாரணையானது கட்டாயமாக நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் இதுக்கு சரியான நீதி பெற்றுக் கொடுக்கும் வரை நாங்கள் இதை பற்றி பேசிக்கொண்டு தான் இருப்போம். தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள். முதல் விடயமாக இந்த மாணவியினுடைய மரணம் தேசிய ரீதியாக ஒரு பேசும் பொருளாக மாற்றப்பட்டிருக்குது. அது ஒரு பக்கம் நல்ல ஒரு விடயம். ஏன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையானது திரும்ப திரும்ப பேசப்பட்டு கொண்டு இருந்தால் தான் அதற்கான நீதி அதாவது தாமதம் இல்லாத நீதி உடனடியாக கிடைக்கப்பெறும் என்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனையானது பாராளுமன்றம் வரைக்கும் இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்குது. முக்கியமாக பாராளுமன்றத்தில் இதனால் ஒரு விவாதமே உருவாகி இருக்குது. என்னன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது பாராளுமன்ற தலைவர்களால் 2 கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. என்னன்னு சொன்னா முதல் பக்கமாக இந்த மாணவிக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்படணும் என்று சொல்லி, ஆசிரியர்கள் தான் இதற்கு காரணம், அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் ஒரு பக்கமான கருத்துக்களும், இன்னொரு பக்கமா நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பேசும்போதே ஒரு அமைச்சர் ஒருத்தர் ஒரு விடயத்தை அங்க குறிப்பிட்டிருந்தார். இந்த மாணவி உடல் நலம் பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதாவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஒரு உருவாக்கப்பட்ட கதை ஒன்று இருக்குன்னு சொல்லி அந்த கதை தான் இங்க பேசப்பட்டு கொண்டு இருக்குது. முக்கியமான விடயம், அந்த மாணவியின் மரணத்திற்கு காரணமே அந்த ஒரு விடயம் தான் என்பதுதான் குறிப்பிடத்தக்க விடயம் உண்டு. இவர் தான் மனநலம் பாதிக்கப்பட்டவர், இவர் தான் ஒரு ஆசிரியரிடம் தவறான முறையில் நடந்து கொண்டார் என்ற ஒரு விமர்சனத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக வடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு விடயம். அதையே திரும்ப மென்ஷன் பண்ணி மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக இருக்கிறார். யார் தெரியுமா? அது சரோஜா போல்ராஜ் என்ற அமைச்சர் தான் இதை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாணவி உயிரிழந்த விவகாரத்துக்காக நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சொல்லப்பட்ட கருத்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திய ஒரு விடயமா இருக்குது. அவர் ஏற்கனவே மகளிர் மற்றும் சிறுபான்மை அமைச்சர் என்ற போது பிரச்சனைக்கு பொறுப்பான ஆளே அவர் தான். இதுல இன்னொரு சிக்கல் ஒன்று என்னன்னு சொன்னா, முக்கியமாக 2 ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்டிருக்கணும். முதலாவது அந்த பாலியல் சீண்டலை செய்ததாக கூறப்படுகிற ஆசிரியர் உண்டு. 2வது அந்த தனியார் கல்லூரி ஆசிரியர். அதாவது அந்த தனியார் கல்லூரியின் ஆசிரியர் யாருன்னு சொன்னா, தற்போது இருக்கக்கூடிய இந்த ஆளும் கட்சியினுடைய ஒரு நிர்வாக உறுப்பினர் என்று சொல்லி சொல்லப்படுது. ஒரு உறுப்பினராக இருந்திருக்கார். அதனால இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னுடைய கட்சி உறுப்பினராக இருக்கிறபடியால இவரை பாதுகாக்கிற செயற்பாடுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் தெரிய வருது. அதனாலதான் இந்த அமைச்சர் இப்படியான விடயத்தை செய்ய சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்களால ஒரு விடயம் உண்டு அவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு விடயமா இது இருந்திருக்குது. அதே மாதிரி இந்த பாலியல் சீண்டல்களுக்கு ஈடுபட்டதா சொல்லப்படுகிற பாடசாலையினுடைய ஆசிரியர்களையும் இந்த அரசாங்கம் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு 7 போலீசார் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் வந்து இவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்று சொல்ற மாதிரியும் ஒரு விடயம் வந்து பாராளுமன்றத்துல ஒரு பெரிய விவாதமா மாறி இருக்குது. இதுல இலங்கையினுடைய பிரதமரும் கல்வி அமைச்சருமாய் இருக்கிற ஹரணி அமரசூரிய அவர்கள் இந்த பிரச்சனைக்கான நீதி கட்டாயமாக பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இது போன்று பெண்களுக்கு எதிரான, மாணவர்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும், இந்த பிரச்சனை வந்து ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் மாற்றப்படக்கூடாது என்று சொல்லி உடனடியாக நீதியை பெற்றுக் கொடுக்கணும். இது அரசியல் பிரச்சனையா மாறாம சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு நீதியை பெற்றுக் கொடுக்கணும் என்ற மாதிரி அவருடைய பக்கத்துல இருந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். முக்கியமாக இந்த சரோஜா போல்ராஜ் என்கிற மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் அவர் அந்த சொன்ன விடயத்துக்கான எதிர்ப்புகள் இப்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக இந்த பாராளுமன்றத்துல இந்த விவாதங்கள் ஆரம்பிச்ச பிறகு வெளியே பார்க்கக்குள்ள என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் அதே மாதிரி இன்னும் சில முக்கியமான நபர்களாலையும் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும், அவர் சொன்ன கருத்துக்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி இந்த பிரச்சனையானது மாற ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிற ஒரு விடயமாக இருக்குது. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய போலீசாரால மாணவனுடைய உயிரிழப்பு தொடர்பான விசாரணைகள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு தீவிரமான முறைமையில இந்த விசாரணையானது எடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த விசாரணையின் முடிவா இன்றைக்கு ஒரு முடிவு வெளியாயிருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த மாணவி ஒரு ஆசிரியரால பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளானது உறுதிப்படுத்தி இருக்கிறதா போலீசாரால வந்து சொல்லப்படுது. அதாவது பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில வந்து கல்வி கற்பிக்கக்கூடிய அந்த ஆசிரியரால வந்து இந்த மாணவி பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார், இதை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கோம்னு சொல்லி முதல் கட்ட விசாரணையின் முடிவா போலீசாரால வந்து ஒரு விசாரணை முடிவு வந்து வெளியிடப்பட்டிருக்குது. அதனால உடனடியா அந்த ஆசிரியர் கை செய்யப்பட வேண்டும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. முக்கியமாக இதுவரைக்கும் அந்த ஆசிரியர் கை செய்யப்பட்டதா எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கப்படையில. வேளை அந்த ஆசிரியர் கை செய்யப்பட்டிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. முக்கியமாக அந்த ஆசிரியர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர், வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தேக நபர்னு சொன்னா இப்பயும் ஒரு குற்றவாளி தானே. போலீசார் இதை நிரூபிச்சிருக்கிறார்களா என்று சொன்னால் அவன் ஒரு குற்றவாளி. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதும் அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கலாம். அதே போன்று இன்னொரு குற்றவாளி இருக்கிறார்கள் தானே, அந்த தனியார் கல்வியினுடைய ஆசிரியர். இந்த பிரச்சனை நடந்தது கடந்த வருடம் அக்டோபர் மாதம். பிரச்சனைக்கு பிறகு இந்த 6 மாத காலப்பகுதியில் அந்த மாணவிக்கு ஏற்பட்ட அவமானங்கள் தாங்க முடியாம இறுதியா அந்த மாணவி உயிரிழந்து போறதுக்கு ஏப்ரல் மாதம் 29ஆம் திகதிக்கு முதல் ஒரு தனியார் கல்வி நிலையத்துல வச்சு ஒரு ஆசிரியரால அவமதிக்கப்பட்டு தான் உயிரிழந்து போயிருந்தார். அந்த அவமதித்த ஆசிரியர் என்று சொல்லப்படுகிற அந்த ஆசிரியர் நேற்று இலங்கையினுடைய குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு CID என்று சொல்லப்படுகிற ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அந்த வழக்கு பதிவு செய்ததுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா, தன்மேல திட்டமிட்டு ஒரு அவசூன விடயம் பரப்பப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன் தானே. அவர் இலங்கையினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரா சொல்லப்படுறவர். நான் அந்த அரசியல் கட்சியில இருக்கிற ஒரு அவதூறான பரப்புரைய பெறப்போணும் என்ற ஒரு நோக்கத்துல திட்டமிட்டு தான் இந்த பிரச்சனைக்குள்ள தன்னை இழுத்ததாக சொல்லியிருக்கிறார். அவர் அந்த மாணவிக்கு சொல்ற விடயம், இவர்கள் மாதிரி எந்த ஒரு செயல்பாட்டையுமே நான் செய்யல என்ற மாதிரி தான் அவர் அந்த சொல்ல வாரார். உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அவருடைய தரப்புல குறிப்பிட்ட அந்த நாள்ல அந்த மாணவி அந்த கல்வி நிலையத்துக்கு வெளியில ஒரு இடத்துல அந்த மாணவியினுடைய மூக்கிலையும் வாயிலையும் ரத்தம் கொண்டிருந்ததாகவும், அதை பார்த்துட்டு தான் எதுக்காக நீங்க தனியா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி, இதனால உங்களோட வாயிலையும் மூக்கிலையும் ரத்தம் பெறன்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லிக்க அந்த மாணவி சொல்லியிருக்கா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி திரும்பவும் அந்த கல்வி நிலையத்துக்குள்ள
போய் அந்த கிளாஸினுடைய கடைசி வாங்கில் வந்து போயிட்டு உட்கார்ந்துருந்தாங்களாம். இதை பார்த்துட்டு உடனடியாக இவர் அந்த மாணவிட்ட போய் இப்படி இருக்கிறீர்கள், உங்கள் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்களை அந்த கல்வி நிலையத்துக்கு வர சொல்லி பெற்றோர்கிட்ட சொல்லி இருக்கிறார். மாணவி ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறா, உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிற மாதிரியும் தெரியுது. உடனடியாக இவரை கூட்டி கொண்டு சிகிச்சை அளிச்சுட்டு தான் இவரை இங்கே அனுப்பணும். சிகிச்சை அளிக்காம அனுப்பாதீங்க. ஏன்னு சொன்னால் இங்கே வரக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. இவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இவரை இனிமேல் இங்கே அனுப்பாதீங்க, இல்லாட்டி வேறு ஒரு கல்வி நிலையத்துக்கு கொண்டு சேருங்க என்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார். இப்படித்தான் நான் சொன்னேன் என்ற மாதிரியும். ஆனால் அந்த விடயம் வேறு ஒரு கருத்துக்களாக மாற்றப்பட்டிருக்குது. அதாவது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க விஷயமாக சொல்லப்படுறது, அந்த மாணவி அந்த வகுப்பறையில் எழுப்பி வச்சு நீ இந்த வகுப்புக்கு வரக்கூடாது, உண்மையில ஒரு போலீஸ் கேஸ் இருக்குதா சொல்லியும் அந்த மாணவி அவமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அந்த மாதிரி தவறான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டதால இன்றைக்கு தான் ஒரு குற்றவாளியா மாறப்பட்டிருக்கிறதா அவருடைய பக்கத்தை சொல்லியிருக்கிறார். இதை நம்புறதா நம்பாம இருக்கிறான்னு சொல்லி இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. என்னன்னு சொன்னா, பெரும்பாலான கல்வி நிலையங்கள்ல வந்து பெண் மாணவர்கள் மீதான இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். உண்மையிலேயே பெரும்பாலான தனியார் கல்லூரி நிலையங்கள்ல இது இப்போ வரைக்கும் நடக்குது. அதனால இவர் சொல்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் உறுதியா சொல்ல முடியாது. இன்னொரு விடயத்தையும் சொல்லி இருக்கிறார், தன்மேல திட்டமிட்டு இந்த மாதிரியான கருத்துக்களை பரப்பினவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் சிஐடினால தான் போய் முறைப்பாடு செஞ்சுட்டு வந்திருக்கிறதா விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ அதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி நடந்திருந்தா போலீஸாரால் வந்து இது தொடர்பான தகவல் வெளியிடப்படும். அப்படி இல்லை என்று சொன்னால் இவரும் ஒரு கைதியாக உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும். இது வந்து இப்போ வந்துக்கூடிய ஒரு பதிவேற்றமாக இருக்குது. அதே போன்று இலங்கையினுடைய NCPA நேஷனல் சைல்டு ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. இந்த பாடசாலையினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக அந்த அறிக்கையில் வந்து ஒரு விடயம் கண்டறிக்கப்பட்டிருக்கு. சொன்னால் இந்த பிரச்சனை தெரிய வந்த உடனேயே அந்த பாடசாலையினுடைய அதிபர், அந்த பாடசாலையினுடைய நிர்வாகம் தொடர்பான விடயங்களை போலீஸாருக்கு தெரியப்படுத்தியிருக்கணும், இந்த NCPக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். ஆனால் தெரியப்படுத்தாமல் தங்களோட பாடசாலையினுடைய கௌரவம் போய்விடும், அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கு வந்து வெளியிட்டிருக்கார்கள். இனிமே இந்த மாதிரி எந்த பாடசாலையுமே செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு விடயத்தை அந்த அறிக்கை மூலமா சொல்லியிருக்கணும். அதே மாதிரி இந்த சிறுமியினுடைய போலீசாரால் முன்னெடுக்கக்கூடிய அந்த விசாரணைகளுடைய அறிக்கைகளையும் இருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி அதுமான அறிக்கைகளையும் கேட்டிருக்கார்கள். மிக கடுமையான முறையிலையும் அது மாதிரி துரிதமான விசாரணைகளாகவும் தான் இதை இலகுவாக ஒரு பிரச்சனையாக தான் இந்த பிரச்சனை மாறி இருக்கு. அது உண்மையிலேயே நல்ல ஒரு விடயமா பார்க்கப்படுது. இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே உருவாகாம இருக்கிறதுக்காக ஒரு அடித்தளமாக இந்த மாணவிக்கு வழங்கப்படுகிற இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். முக்கியமாக தாமதம் இல்லாத ஒரு நீதி, இதைத்தான் இங்க ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தாமதிக்கப்பட்ட ஒரு நீதி மறுக்கப்பட்ட நீதியாகத்தான் இருக்க முடியும். தாமதம் இல்லாத நீதி இந்த மாணவனுடைய மரணத்திற்கு ஒரு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவா இதுக்கான தீர்ப்பை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லித்தான் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமா இருக்கும் என்று நினைக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த காணொளி பற்றிய கருத்தை நீங்கள் மறக்காமல் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்வீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். இது போன்ற தொடர்ச்சியான செய்திகளை நாங்கள் வெளியிட காத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள். இதுவரை எங்கள் காணொலியை தொடர்ச்சியாக முழுமையாக பார்வையிட்டதுக்கு நன்றி.